14 நாட்கள் கடந்து விட்டன. ஷெரீஃபுதீன் விதித்த நிபந்தனைகள் என்னவென்று ஆமீரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இப்படி என்னால் கைகளை கட்டிக்கொண்டு இருக்க இயலாது. நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு வீரரும் 20 முகலாயர்களுக்கு சமமானவர்கள். நாம் மீண்டும் போருக்கு அழைப்போம். கட்டளையிடுங்கள். ஒன்றை மறந்து விடாதே பகவான் தாஸ். உன் சகோதரர்கள் முகலாயர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். பிறகு நம் ஜோதா சூரியபானின் மரணத்திலிருந்து அவள் விடுபடவே இல்லை. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நன்கு யோசித்து செய்யுங்கள். என் மருமகள்களை விதவை கோலத்தில் பார்க்கும் தைரியம் எனக்கு கிடையாது. ஆனால் தாயே, எதுவரை அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும்? இதுவரை என்றால் நம் கஜானாவில் இருப்பு இருக்கும் வரை. என்று நம் கஜானா காலியாகின்றதோ அன்று முடிவு செய்து கொள்ளலாம் எவ்வாறு தற்கொலை செய்வதென்று. இன்னும் ஒரு வழி இருக்கிறதம்மா. விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை விட எதிரிகளின் தலையை ஏன் கொய்து வரக்கூடாது? நம் தாய் நாட்டின் மானத்தை நாம் ஏன் தலை நிமிரச் செய்யக்கூடாது? இதனால் நாம் மட்டுமல்ல, இந்த அரண்மனையில் உள்ள அனைத்து வீரமான பெண்களும் போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்யவும் தயாராக உள்ளனர். உன்னுடைய வீரத்தினை பார்த்து நம் சேனைகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் நீ யுத்தத்திற்கு செல்ல அனுமதி கிடைக்காது. ஊரில் அனைவரும் ராஜா பார்மலும் அவருடைய புதல்வர்களும் வளையல் அணிந்திருப்பதாக கூறுவார்கள். பெண்களை போருக்கு அனுப்பியிருப்பதாக கேலி பேசுவார்கள். நீ உனது தந்தை மற்றும் சகோதரர்களின் அவமானத்தை ஏற்றுக்கொள்வாயா? யோசியுங்கள் தந்தையே, போரை தவிர நமக்கு வேறு வழி இருக்கிறதா என்று. ஒரு வழி இருக்கிறது. காலம். காலம் நமக்கு அனுகூலமாக இல்லாத வரை நாம் நமது கஜானாவிலிருந்து அவன் கேட்பதை கொடுத்துதான் ஆக வேண்டும். என்னுடைய மகன்கள் மற்றும் என் நாடு சுபிட்சமாக இருப்பது அவசியம். பகவான் தாஸ், காலம் எப்படிப்பட்ட மனிதனையும் விட்டு வைக்காது. நல்ல காலம் வரும் வரை நான் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். தாங்கள் ஏன் என்னை ஆண் மகனாக படைக்கவில்லை? பதில் கூறுங்கள். நான் ஆணாக பிறந்திருந்தால் அந்த ஜலாலுதீனை எதிர்த்து நான் போர் புரிந்திருப்பேனே. என் தந்தை தலை குனிந்து நிற்பதை பார்க்க எனக்கு வேதனையாக உள்ளது. அன்று தாங்கள் தானே அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து வழி காட்டியது. ஆனால் இன்று நீங்கள் எங்கு சென்றீர்கள்? ஆமீரில் என்றும் உங்களுக்கு பூஜை நடக்கின்றது. ஆனால் இன்று ஆமீர் சங்கடத்தில் உள்ளது. என் 3 சகோதரர்களின் உயிரும் ஆபத்தில் இருக்கிறது. இன்று எங்களுக்கு ஒரு வழியை காட்டாமல் ஏன் அமைதியாக இருக்கிறாய்? நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். போரா அல்லது மரணமா? இந்த பரீட்சையில் எங்களோடு நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். உலகமே உங்களை போற்றுகிறது. உலகம் உங்களை ரட்சகர் என்று கூறுகிறது. அந்த வார்த்தையெல்லாம் உண்மையாக இருந்தால் இன்று தாங்கள் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். எனக்கு வாக்கு தர வேண்டும். நீங்கள் தந்தையாக வேண்டும். பார்மலின் கஜானா தீர்ந்து கொண்டே வந்தது. ஷெரீஃபுதீன் கேட்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது. பார்மலிடம் கூறுங்கள்,
5000 வராகங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று 10,000 வராகங்கள் வேண்டும் ஒவ்வொரு மாதம். ஷெரீஃபுதீன் நாளுக்கு நாள் இவ்வாறு உயர்த்திக் கொண்டே செல்வது பார்மலை கவலையுறச் செய்தது. விதி வலியதாயிற்றே. சூரியபானு மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் இந்நாளில் ஜோதாவிற்கும் அவனுக்கும் திருமணம் நடந்திருக்கும். இன்று திருமணம் நடக்கிறது, ஆனால் ஆமீரில் அல்ல, ஆக்ராவில். ஜலால் தனது வாழ்வில் இன்னொரு முடிவை எடுத்தான். பெஹரம் கானின் மறைவிற்கு பிறகு அவரது மனைவி தனது மகன் ரஹீமுடன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். அவள் மிகவும் அச்சத்தில் இருந்தாள். எங்கே தனது மகனை மகாமங்கா அழித்து விடுவாளோ என்ற அச்சம். ஏனெனில் பெஹரம் கானின் எதிரி அவள். ஜலாலுதீனுக்கு இது நன்றாக புரிந்துவிட்டது. பெஹரம் கானின் அழிவிற்கு மகாமங்காதான் காரணம் என்பது நன்கு புரிந்துவிட்டது. இருப்பினும் மகாமங்காவின் பாசம் அவனை கட்டி போட்டது. நன்கு ஆலோசித்து இறுதியில் ஒரு முடிவை எடுத்தார் ஜலால். பெஹரம் கானின் மனைவியும் அவரது மகனும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அரண்மனையில் அவர்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். ஜலாலுதீன் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். சம்பிரதாயத்திற்காக மட்டும் நடந்த திருமணம் அது. குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அவர் இந்த முடிவிற்கு வந்தார். எனக்கு சம்மதம். எனக்கு சம்மதம். மகாமங்காவின் திட்டங்கள் செயலிழந்து கொண்டிருந்தன. அவள் மகனுக்கும் பானுவிற்கும் திருமணம் செய்ய முடியாமல் போனது முதல் தோல்வி. அவளது எதிரியான பெஹரம் கானின் மனைவியை ஜலால் திருமணம் செய்து கொண்டது மகாமங்காவின் கைகளை கட்டி போட்டது போன்றாயிற்று. மகாமங்காவை ஜலால் இதுவரை எதிர்த்ததே இல்லை. ஆனால் இந்த செய்தி அவளை கலங்கச் செய்தது. இத்தருணத்தில் இவர்கள் இருவரும் ஜலாலின் அறைக்கு ஏதோ விஷயம் இருக்கிறது. மிகவும் சரியாக சொன்னீர்கள் அரசே. மால்வாவில் ஆதம் கான் முகலாயர்களை மண்ணோடு மண்ணாக்கி விட்டார். அதோடு அவர் பாஸ் பகதூரின் காதலி ரூத்திகாவையும் தன்வசப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல அரசே, அங்கு எவ்வளவு வரி வசூல் செய்கிறாரோ அதிலிருந்து சிறிதளவே ஆக்ராவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தன் எல்லையை மீறிவிட்டான் ஆதம் கான். அவனிடம் மால்வாவை வெல்ல சொன்னேனே தவிர அழிக்கச் சொல்லவில்லை. நான் தான் அவனுக்கு அதிகாரத்தை வழங்கியது. ஆனால் இன்று நானே அந்த அதிகாரத்தை பறிக்க வேண்டியதாயிற்று. நாளை பானுவிற்கும் ஷெரீஃபுதீனிற்கும் திருமணம் நடக்காவிட்டால் நானே ஏதோ ஒன்று செய்திருப்பேன். ஆனால் காத்திருக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு நான் சாரங்பூர் செல்கிறேன். அங்கு சென்றதற்கு பிறகு ஆதம் கானிற்கு என்ன தண்டனை என்று யோசிக்கிறேன். இன்னொரு விஷயம், இனி இதை பற்றி நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது. நான் தனியாக அங்கு செல்கிறேன். ஆதம் கான் செய்த கொடுமைக்கு என்ன தண்டனை என்று நானே முடிவெடுக்கிறேன். ஜலால் இந்த மனநிலையில் அங்கு சென்றால் அதஹம் கானின் தலையை கொய்து விடுவான். நான் இப்போது என்ன செய்வது? என் மகனை எவ்வாறு காப்பாற்றுவது? ஷெரீஃபுதீன் மற்றும் பானுவின் திருமணத்திற்கு பிறகு ஜலால் மால்வாவிற்கு புறப்பட்டு சென்றார். ஷாரன்பூரில் ஆதாமையும் பார்க்க. தைரியமாக இருங்கள் அண்ணி, எல்லாம் விரைவாக சரியாகிவிடும். காலம் சென்று கொண்டே இருக்கிறது ஜோதா. அவரை பார்த்து 3 வாரங்கள் கடந்து விட்டது. இங்கு ஷெரீஃபுதீனோ நம் கஜானாவை காலி செய்து கொண்டே இருக்கிறான். என்று கஜானா காலியாகிறதோ அன்று ஷெரீஃபுதீன் அவரை... நிச்சயம் அவ்வாறு நடக்காது. நம் ராஜகுமாரிகள் ஒன்றும் கோழைகள் அல்ல. நாம் அவர்களை எதிர்த்து போர் புரிவோம். அவர் தேவைகளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பூர்த்தி செய்து கொண்டிருப்பது? ஷெரீஃபுதீன் கேட்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. 5000 வராகங்களில் தொடங்கி 3 வாரங்களில் 20,000 வராகங்களாக பெருகிவிட்டது. இதை எவ்வாறு சமாளிப்பது? தந்தையார் நினைத்தால் இயலாதது எதுவும் இல்லை. அவர்கள் செய்து கொண்டிருப்பது உங்கள் கணவர்களுக்காக தானே, உங்கள் மஞ்சள் குங்குமத்திற்காக தானே செய்கிறார். மஞ்சள் குங்குமம் எதுவரை நீடிக்கும்? உன் தந்தையார் நிதி கொடுக்கும் வரைதானே. அதன் பிறகு
எங்கள் தலையில் என்ன எழுதி இருக்கிறதோ தெரியவில்லை. அவ்வாறு நடக்காது. தந்தையார் இதற்கு ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொள்வார். பார்மல் அவர்களே, இப்பொழுது நான் தங்களுக்கு ஒரு யோசனை கூற விரும்புகிறேன். கூறுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஷெரீஃபுதீன் பிடியில் இருக்கும் என் மகன்களை மீட்பதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். தந்தையார் ஒருபோதும் தவறான வழிக்கு செல்ல மாட்டார். எனக்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளது. தயவு செய்து கூறுங்கள், அது என்ன உபாயம்? முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி பாட்ஷா ஜலாலுதீன் முகம்மது. இது எப்படி சரியான யோசனையாக இருக்க முடியும்? ஜலால் எங்களின் விரோதி ஆயிற்றே. ஆனால் நான் தங்களின் நண்பனாயிற்றே. நான் ஒரு பொழுதும் தங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், என்னை நம்புங்கள். ஒரு சமயத்தில் தாங்கள் எனக்கு செய்த உதவியானது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. யார் நீ? நான் சுப்தே கான், ஒரு முகலாயன். போரில் அடிபட்டு உயிரிழக்கும் தருவாயில் இருக்கிறேன். உதவி செய்யுங்கள். இவரை நம் ராஜ வைத்தியரிடம் அழைத்துச் செல்லுங்கள். மன்னித்து விடுங்கள் அரசே, இவர் ஒரு முகலாயர். அதுவும் அல்லாமல் எங்கிருந்தோ தப்பி வந்தவர். இவருக்கு நாம் வைத்தியம் செய்யக்கூடாது. நாம் ராஜவம்சத்தின் மரியாதையை காப்பாற்றுவோம். அது நமக்கு கூறிய பாடம் என்ன தெரியுமா? பலகீனமானவர்கள், உதவி கோரியவர்கள், சரணடைந்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. இவரை உடனடியாக அழைத்துச் செல்லுங்கள். இவருக்கு தேவையான வைத்தியத்தை செய்யுங்கள். அன்று தாங்கள் செய்த உதவியை நான் இறக்கும் வரை மறக்க மாட்டேன். தங்களுக்கு தீங்கு ஏற்படுவதை பார்த்துக் கொண்டும் இருக்க மாட்டேன். தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள். பாட்ஷா ஜலாலுதீனுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். தந்திரமாக தாக்குபவன் மாமன்னனாக இருக்க முடியாது. ஆமீருக்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைந்தான் என்னை தாக்குவதற்கு. என்னால் அவரை நம்ப முடியாது. இதோ பாருங்கள், ஆக்ராவில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெஹரம் கானை விட்டு ஜலாலுதீன் விலகி வெகு காலம் ஆகிவிட்டது. அவர் நடைமுறைகள் வித்தியாசமாக உள்ளன. அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. ஷரீஃபுதீன் நடந்து கொள்வதை பார்த்தால் மாமன்னர் எவ்வாறு இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அரசனின் அதிகாரியை இப்படி துன்புறுத்தும் போது அரசனிடம் நம்மால் என்ன பேச முடியும்? ஒருபோதும் தலைவணங்கி நிற்க முடியாது. ஆமீரின் அரசர் ஆக்ராவின் அரசரோடு பேசுவதை தலைக்குனிவு என்று கூறக்கூடாது பார்மல் அவர்களே. நாம் நினைப்பதெல்லாம் சரியாக நடந்து விடாது. நாம் ஒரு விஷயத்தை நினைப்போம், ஆனால் அது வேறு விதமாக நடந்துவிடும். இதை தாங்கள் புரிந்து கொண்டு முதலில் ஆக்ராவிற்கு சென்று பாட்ஷாவுடன் பேச. நிறுத்துங்கள். நான் எதையும் ஏற்க தயாராக இல்லை. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம். நான் தங்களது நண்பனாவேன். அதனால் தான் தங்களின் மானத்தையும் தங்களது குழந்தைகளையும் காக்க நினைக்கிறேன். நான் கூறியதை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து பாருங்கள். ஜலால் சாரங்பூர் செல்வதற்கு முன்னால் நான் ஆதஹாமை எச்சரித்தாக வேண்டும். இல்லை என்றால் என் மகனை காப்பாற்ற முடியாது. ஆதா, ஜலால் சாரங்பூருக்கு புறப்பட்டு விட்டார். ஜலால் அங்கு செல்லும் முன்பாக நீ அங்கு சென்றடைய வேண்டும். ஆதஹாமிடம் நான் கூறுவதை நீ கூற வேண்டும். ஜலால் அவனை அழிக்க வருகிறான் என்று கூற வேண்டும். அதோடு நானும் அங்கு விரைவாக வருவேன் என்ற செய்தியையும் நீ கூற வேண்டும். ஜலாலிற்கு முன்பாக நீ சாரங்பூர் சென்றடையவில்லை என்றால் நினைவில் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் மிக விரைவாக சென்று விடுவேன். அரசருக்கு முன்பாக தங்களது செய்தி அந்த இடத்திற்கு சென்றுவிடும். அல்லாவின் கருணையால் அப்படியே நடக்க வேண்டும். ஒருவேளை நடக்கவில்லை என்றால் நீ சுவாசிக்க சுவாசம் இருக்காது. அதை நிறுத்தி விடுவேன். சொல்வதை செய்பவள் நான். நான் ஆதஹாமை சென்று சந்திக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். ஆமீரை காப்பாற்றுவதை பற்றி யோசிக்கிறாயா பார்மல்? இல்லை, என் மகளை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜலாலின் தலையை கொய்யுமாறு கூறினாளே, அவளை பற்றித்தான். அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவள் தந்தை தலைவணங்க மாட்டார் என்று.
இப்போதும் நம்பிக்கை உள்ளது. தோல்வி என்பது ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிம்மாசனத்தில் அமரும் அதிகாரம் ராஜாவிற்கு வழங்கப்படுகிறது, ஒரு தகப்பனுக்கு அல்ல. ஏனென்றால் சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு முதல் கேள்வி மக்களையும் நாட்டை பற்றியுமே இருக்கும். சந்ததியை பற்றி இருக்காது. பிரச்சனை சந்ததியை பற்றி அல்ல, நம் நாட்டின் மானத்தை பற்றி. நாமும் ஜலாலுடன் கைகோர்த்து விட்டால் நமக்கும் சுஜாமலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் ஆமீர் மக்கள் என்னை அரசனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஜோதா என்னை தகப்பனாக ஏற்க மாட்டாள். தாங்கள் ஜோதாவிற்கு மட்டும் தந்தை அல்ல, இன்னும் மூவர் இருக்கிறார்கள். அவர்கள் ஷெரீஃபுதீனின் காலடியில் மண்டியிட்டு உயிருக்கு பயந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தாங்கள் இந்நாட்டு மக்களுக்கு தந்தையை போன்றவர். ஒரு அமைதியான வாழ்க்கைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். தாங்கள் ஜலாலின் முன் தலைவணங்கி நிற்காவிட்டால் தங்களின் மானம் காப்பாற்றப்படும். ஆனால் தங்கள் மேல் விழும் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் கூறப் போகிறீர்கள்? தன் மகன்களை பலி கொடுத்த குற்றச்சாட்டு, ஆமீரின் கஷ்டத்திற்கான குற்றச்சாட்டு, மனைவி மற்றும் மருமகள்களின் தற்கொலைக்கு காரணமான குற்றச்சாட்டு. இவ்வாறும் நீ என்னதான் கூற விரும்புகிறாய்? ஒன்றே ஒன்றுதான். இந்த நிமிடம் தந்தையாக அல்ல, அரசனாக யோசித்துப்பார். இன்று அரசனாக ஜலாலுடன் பேசியே ஆக வேண்டும். தலையிலிருந்து கொண்டு நாளை ஒருவேளை ஷெரீஃபுதீன் ஆமீரை கைப்பற்றி விட்டால் பிறகு குடும்பத்துடன் ஜலாலின் அரண்மனையில் நிற்க வேண்டியதாக இருக்கும். முடிவு உங்கள் கையில். அவருடைய தலையில் இருக்கும் கிரீடம், அவருடைய வெள்ளை முடி அவரின் அனுபவத்தை வெளிக்காட்டுகிறது. அந்த அனுபவமானது மக்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை தருகிறது. பதினாறு நாட்கள் கடந்து விட்டது. ஷேரன்பூருக்கு உள்ளே அவர் நுழையவில்லை. ஷேரன்பூருக்கு வெளியே அவர் கூடாரம் அமைத்தார். ஹுசூர், நாங்கள் நிறைய கைப்பற்றி இருக்கிறோம். குதிரைகள், யானைகள் மற்றும் பொக்கிஷங்கள். ஆனால் ஆதம் கான் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தான் நான் இங்கு வந்துள்ளேன். எரியும் நெருப்பிற்கு எவ்வளவு வலிமை இருக்கும் என்று பார்ப்பதற்கும் தவறு செய்தவனை பார்ப்பதற்காகவும். ஒரு விஷயம் கூறுகிறேன் ஹுசூர், பகதூரை தோற்கடித்து கஜனாவை கைப்பற்றிய பிறகு ஆதம் கான் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் விடுத்து எங்கேயோ ரகசியமாக பதுக்கி வைத்து விட்டார். போரில் வென்றதற்கு பிறகும் கூட ஆதம் கான் இந்த மால்வா நாட்டை விடுவதாக இல்லை. அவரின் குரூர புத்தியால் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவ்வாறு அந்த நாட்டில் அனைவரும் துன்பப்படுகிறார்கள். ஆதம் கான் எந்த நிலையிலும் ஒரு முகலாய மன்னன் தன் மக்களை துன்புறுத்தவே கூடாது. போரில் எதிரில் நிற்கும் சிப்பாய்கள் நமக்கு எதிரிகள். ஆனால் போரை வென்ற பிறகு அவர்களது மனைவி மக்கள் அனைவரும் நம் மக்கள். யார் தவறு செய்தாலும் நான் தண்டனை வழங்குவேன். அது என் நண்பனாக இருந்தாலும் சரி, ஆதம் கானாக இருந்தாலும் சரி. இப்பொழுதே நான் சாரங்கப்பூர் புறப்படுகிறேன். யாரது?